NKR NSK திருமண மஹால் 1000 நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால், குறைந்த வாடகை, நவீன கார் பார்க்கிங் வசதி, திருநகர் மதுரை. தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வீட்டுக் கதவை தட்டினேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அமித்ஷா பாகிஸ்தான் அமைச்சர் அல்ல, அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் என்றும், அமித்ஷா வீட்டின் கதவை தட்டினால்தான் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை தீரும் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரை போய் கள்ளத்தனமா போய் சந்திச்சார். அவர் என்ன பாகிஸ்தான் அமைச்சரா இருக்காரு? உதயநிதி அவர்களே, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டணும். என்னையா தப்பு செய்யறீங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. சென்னையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடருக்கான அறிமுக நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, SDAT உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டியை தமிழகத்தில் நடத்துவதில் பெருமை கொள்கிறோம் என பேசினார். மேலும் இந்த தொடருக்காக முதல்வர் 3.3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த உதயநிதி, இந்த அரசு செஸ் ஒலிம்பியாட், ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப், ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயம் என பல விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியதால் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது என கூறினார். மேலும் இந்த அலைச்சறுக்கு தொடரில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் 12 பேர் கொண்ட அணியில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்வதாகவும் கூறினார். NKR NSK திருமண மஹால் 1000 நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால், குறைந்த வாடகை, நவீன கார் பார்க்கிங் வசதி, திருநகர் மதுரை.